ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நடிகை குஷ்பு அவர்கள் சடனாக செம்ம கோவத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் ரசிகர்கள் செம்ம அதிர்ச்சி ஆகிட்டாங்க. யார் இப்படி குஷ்பு அவர்களை விமர்சனம் பண்ணது அப்படின்றது ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. குஷ்பு அவர்கள் இப்போ ரீசெண்டாக தான் அவங்களோட மகளோட திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. அண்ட் அந்த திருமணத்திற்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அண்ட் அவங்களோட மகளை பற்றின நியூஸ் தான் மேரேஜுக்கு முன்னாடி செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஏன்னா அவங்களோட மகள் உடம்பு குறைச்சதை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதை தப்பாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போவே குஷ்பு அவர்கள் நல்லா திட்டி விட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் என் பொண்ணை பற்றி பேசுறீங்கன்னு. அண்ட் இப்போவும் அதை பற்றி சொன்னதுனால குஷ்பு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என் குடும்பம், அன்பு, நம்பிக்கை மற்றும் புரிதலின் அடிப்படையில் உருவானது. இன்று நாங்கள் இருக்கும் நிலையை அடைய நாங்கள் பல போராட்டங்களை சந்தித்தோம். உடல்நலம் குன்றும் அளவுக்கு கடினமாக உழைத்தோம். இரத்தமும் வியர்வையும் சிந்தினோம். சில சமயங்களில் நாங்கள் தடுமாறி இருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம் அல்லது கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் முழு வீச்சில் போராடி வெற்றி பெறுவதை நாங்கள் ஒருபோதும் நிறுத்தவில்லை. எங்கள் குழந்தைகளை மிகுந்த அக்கறையுடன் வளர்த்தோம். அவர்கள் வெற்றியால் திசை திருப்பப்படுவதையோ அல்லது பிரபலங்களின் குழந்தைகள் என்ற அந்தஸ்தை தவறாக பயன்படுத்துவதையோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அவர்கள் யார் என்பதை வைத்து அவர்கள் ஒருபோதும் எந்த சலுகையும் பெற முயன்றதில்லை. எங்கள் குழந்தைகளை நினைத்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். ஒரு தாயாக யாரோ ஒரு அற்ப மனிதர் என் குழந்தைகளை அவமதிக்கவோ அவர்களுக்கு மரியாதை குறைவாக நடக்கவோ அல்லது வெறும் 2 நிமிட மலிவான விளம்பரத்திற்காக அவர்களை பயன்படுத்தவோ அனுமதிக்கவும் மாட்டேன். அத்தகையவர்களின் மனப்பான்மை மிகவும் மோசமானது, தரம் தாழ்ந்தது மற்றும் நாகரிகமற்றது. அது அவர்களின் வளர்ப்பையே தெளிவாக காட்டுகிறது. அவர்கள் பேசும் அதே மொழியிலும் அதே பாணியிலும் பதிலடி கொடுக்க எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். என் தாயையும் அவர் எனக்கு அளித்த வளர்ப்பையும் அவமதிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன் என்பதற்காக உங்கள் அருவருப்பான கேவலமான மனநிலைமையை நான் ஏற்றுக்கொண்டதாக நினைக்காதீர்கள். ஒரு தாயை ஒருபோதும் சீண்டாதீர்கள். தன் குட்டிகளை காக்க பாய்ந்து தாக்கி அழிக்கும் காயம்பட்ட புலிதான் தாய் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அண்ட் குஷ்பு அவர்கள் சொன்னதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.